ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த டாபிக் பார்க்க போகிறோம்னா தமிழக அரசு திட்டங்கள் 2021 2024 வரைக்கும் போட்ட தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு 20 ஸ்கீம்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன். இது வந்து ஒரு ஸ்கீம் கிடையாது, இது ஒரு ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்கீம் கீழே வருதுன்னா நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி திட்டம். நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி திட்டத்துக்கு கீழே தான் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் வருது. இது எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 19 டிசம்பர் 2022 ஆரம்பிக்கிறாங்க. இந்த நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷனோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேணு சீனிவாசன். இவர் யாருன்னு பார்த்தோம்னா டிபிஎஸ் மோட்டரோட சேர்மன் தான் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷனோட சேர்மன். இதுக்கான தூதுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த், கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த். இது நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷனுக்கான பிராண்ட் அம்பாசடர் தான் விஸ்வநாதன் ஆனந்த். இந்த ஸ்கீமோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளை மேம்படுத்த பல்வேறு மக்களின் உதவி. அரசு பள்ளிகளை மேம்படுத்த பல்வேறு மக்களின் உதவி. இதே மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து பார்த்துருப்போம், விடுதிகள் திட்டம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் உதவி பண்ணலாம். அந்த விடுதிகள் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ஸ்கீமில் வந்து யார் வேணாலும் ஹெல்ப் பண்ணலாம். இதற்கு முதல் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் வந்து 5 லட்சம் கொடுத்துருப்பாரு. இந்த நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் ஸ்கீமுக்காக முதல்வர் வந்து 5 லட்சம் கொடுத்துருக்காரு. அடுத்து நான் முதல்வன் ஒலிம்பியாத் திட்டம். நான் முதல்வன் ஒலிம்பியாத் திட்டம். இந்த ஸ்கீம் எல்லாம் நான் முதல்வன் கீழே வரக்கூடிய ஸ்கீம் தான். நான் முதல்வன் ஒலிம்பியாத் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா 20 பிப்ரவரி 2024 ஆரம்பிக்கிறாங்க. 20 பிப்ரவரி 2024 ஆரம்பிக்கிறாங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை லேடி வெல்லிங்டன் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்கீம் வந்து யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா 6th to 9th வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்காக. 6th to 9th வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட்டு, அது கையெழுக்க கணினி வாயிலாக டேப் மூலிமா வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் இருக்கிறாங்க அப்படின்னா மொழித்திறன் அப்புறமா கணினி திறன் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒலிம்பியாட் தேர்வு நடைபெறுது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திறன் பயிற்சி கொடுக்குறாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? நான் ஒலிம்பியா திட்டம் வந்து யாருன்னா 6th to 9th வரைக்கும் படிக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு டேப் மூலியமாக ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. இது வந்து ஒரு 50 மார்க்கான ஒரு டெஸ்ட்டு. அதில் வந்து மொழித்திறன் பயிற்சி, கணிதத்திறன், சிந்திக்கும் மாற்றம், இந்த மாதிரி இதை பற்றின கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அடுத்து திறனறிவு தேர்வு திட்டம். திறனறிவு தேர்வு திட்டம் இது எப்போ தொடங்குறாங்கன்னா April 5, 2023 தொடங்குறாங்க. திறனறிவு தேர்வு திட்டம் எங்கே தொடங்குறாங்கன்னா ஐஐடி மெட்ராஸில் தொடங்குறாங்க. இந்த ஸ்கீம் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பயிலும் 1000 மாணவ மாணவிகளுக்காக. அதில் எல்லாருக்குமே கிடையாது, ஒரு 1000 மாணவர்களை செலக்ட் பண்ணுறாங்க. தேர்வு செய்யப்பட்டு சென்னை ஐஐடி போன்ற முன்னணி கல்வி நிறுவனங்கள் மூலம் உயர்கல்விக்கு வழிகாட்டப்படும். 10th படிக்கிற ஒரு 1000 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸ் கொடுக்குறாங்க. யார் பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடி வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து 12ஆம் வகுப்பு நிறைவு செய்தவுடன் அவர்கள் பட்டப்படிப்பு மேற்கொள்ளும் வரை மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். 12th முடிச்சுட்டு அவங்க காலேஜ் ஜாயின் பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மந்த்லி 1000 rupees கொடுக்குறாங்க இந்த திறனறிவு தேர்வு திட்டம் மூலயமா. இது ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு அதோட 1000 ஸ்டூடெண்ட் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்காக தான் இந்த 1000 rupees. அடுத்த ஸ்கீம் அனைவருக்கும் ஐஐடி. இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடியும் பள்ளி கல்வித்துறையும் ஒரு MOU பண்ணியிருப்பாங்க. சென்னை ஐஐடி பள்ளி கல்வித்துறை புரிந்துணர்வு ஒப்பந்தம். எப்போ இதை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா April 5, 2023 அந்த திறனறிவு தேர்வும் இதுவும் ஒரே டைமில் தான் பண்ணுறாங்க. இது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஊரக பகுதிகளில் கல்வி பயிலும் 1 லட்சம் அரசு பள்ளி மாணவர்களை மின்னணு அறிவுடன் இணைக்கும் முயற்சி. ஊரக பகுதிகளில் கல்வி பயிலும் 1 லட்சம் அரசு பள்ளி மாணவர்களை மின்னணு அறிவுடன் இணைக்கும் முயற்சி தான் இந்த அனைவருக்கும் ஐஐடி. இந்த திட்டம் அரசு பள்ளி மாணவர்களை நாட்டின் முன்னணி கல்வி நிறுவனங்களின் பயில தயார்படுத்தும். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாட்டின் முன்னணி கல்வி நிறுவனங்களை அவங்க பயில்றதுக்காக தயார் பண்ணுறாங்க. சென்னை ஐஐடி வாயிலாக 250 அரசு மேல்நிலைப் பள்ளிகளை சேர்ந்த 500 அறிவியல் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா
250 பள்ளிகளை 250 அரசு மேல்நிலை பள்ளிகளிலிருந்து ஒரு 500 ஆசிரியர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடி வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆசிரியர்களுக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஐஐடி, அனைவருக்கும் ஐஐடிஎம். அடுத்து மணற்கேணி செயலி, இது வந்து ஒரு ஆப்பு. இது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்காக. இது எப்போ தொடங்குறாங்கன்னா 25 ஜூன் 2023 மணற்கேணி ஆப்பை வந்து லான்ச் பண்ணுறாங்க. எங்கே லான்ச் பண்ணுறாங்கன்னா செங்கல்பட்டு. தொடக்க நிகழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்டம் சோலையூரில் உள்ள தாம்பரம் பெருநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் தொடங்குறாங்க. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கான அனைத்து பாடங்களையும் காணொலி வாயிலாக வழங்குதல் தான் இந்த ஆப்பு, மணற்கேணி ஆப்பு. 1லேருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டும் வந்து இந்த ஆப்லேயே இருக்கும். அடுத்து எண்ணும் எழுத்தும் திட்டம், எண்ணும் எழுத்தும் கற்றல் திட்டம். எண்ணும் எழுத்தும் கற்றல் திட்டம் எப்போ தொடங்குறாங்கன்னா ஆகஸ்ட் 3, 2022 தொடங்குறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அழிஞ்சிவாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, திருவள்ளூர். எண்ணும் எழுத்தும் ஸ்கீம் வந்து 2022 ஆகஸ்ட் 3 எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் அழிஞ்சிவாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் தொடங்குறாங்க. இந்த ஸ்கீம் யாருக்காக பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் 1 முதல் 3 ஓகேங்களா, 1 முதல் 3 வகுப்பு 8 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் அடிப்படை கணிதத்திறனுடன் பிழையின்றி எழுத படிப்பதை உறுதி செய்ய, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணிதத்திறன் ப்ளஸ் பிழையின்றி எழுத படிப்பதை உறுதி செய்ய எண்ணும் எழுத்தும் ஸ்கீமை தான் தொடங்குறாங்க. கொரோனாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஸ்கூலுக்கு போய்க்க மாட்டாங்க. அதாவது 1 முதல் 3ஆம் வகுப்பு, அதாவது பேசியாக ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால் அவங்களுக்கு மட்டும் 1 to 3rd வரைக்கும் இருக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும், கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும். இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஆண்டுக்குள் மாணவர்கள் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவை பெற வேண்டும். 2025க்குள்ள அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவை பெற்றிருக்க வேண்டும். இதான் இந்த எண்ணும் எழுத்தோட ஸ்கீம் நோக்கம். அடுத்து மகிழ் கணிதம் திட்டம். மகிழ் கணிதம் திட்டம் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா ஜனவரி 13, 2022 லான்ச் பண்ணுறாங்க மகிழ் கணிதம் திட்டம். அரசு பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு எளிய முறையில் கணித பாடத்தை கற்பிப்பதற்காக தான் இந்த மகிழ் கணிதம் திட்டம். 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை தான், 6 முதல் 8 வரைக்கும் இருக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது. அந்த மேக்ஸ் டீச்சருக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பள்ளி ஒன்றுக்கு 1350 வீதம், மொத்தம் 93.79 லட்சம். மொத்த பள்ளிகள் வந்து 6948 பள்ளிகள் அதை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. மகிழ் கணிதம் திட்டம் 6லேருந்து 8ஆம் வகுப்பு வரை பள்ளி மாணவர்களுக்கு எளிய முறையில் கணித பாடத்தை கற்பிப்பதற்காக அந்த டீச்சருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அடுத்து வானவில் மன்றம் திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நவம்பர் 28, 2022 வானவில் மன்றம் ஆரம்பிக்கிறாங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாக்குறிச்சி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, காட்டூர், திருச்சியில் இருக்குது, திருச்சி மாவட்டம். வானவில் மன்றம் எங்கே தொடங்குறாங்கன்னா திருச்சியில் தொடங்குறாங்க நவம்பர் 28, 2022. இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் 6 முதல் 8 பயிலும் மாணவர்களின் அறிவியல் கணித ஆர்வத்தை தூண்டுவதற்காக. 6 முதல் இது ஃபுல்லாக பார்க்க ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்லி. 6லேருந்து 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் அறிவியல் கணித ஆர்வத்தை தூண்டுதல், அறிவியல் மற்றும் கணித ஆர்வத்தை தூண்டுதல். இது வந்து ஸ்டெம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டெம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எதை குறிப்பிடுதுன்னா சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் தான் ஸ்டெம். அந்த வானவில் மன்றத்துக்கு கீழே வர ஸ்டெம் ஆர்வத்தை தூண்டுதல். ஸ்டெம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். இதோட முழக்கம் என்னவாக இருக்குன்னா எங்கும் அறிவியல் யாவும் கணிதம், அதாவது வானவில் மன்றத்தோட முழக்கம். அடுத்து இல்லம் தேடி கல்வி. இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னா ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் 2021 அக்டோபர் 27 லான்ச் பண்ணுறாங்க இல்லம் தேடி கல்வி. எங்கே வந்து லான்ச் பண்ணுறாங்கன்னா முதலியார் குப்பம், விழுப்புரம் மாவட்டத்தை தான் இல்லம் தேடி கல்வியை ஆரம்பிக்கிறாங்க. இதோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா மூலம் ஏற்பட்ட பள்ளி மாணவர்களின் கற்றல் இடைவெளியை சரி செய்தல். கொரோனா மூலம் ஏற்பட்ட பள்ளி மாணவர்களின் கற்றல் இடைவெளியை சரி செய்தல். இது வந்து இல்லம் தேடி கல்வி யாரை கொண்டு செயல்படுத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா
தன்னார்வலர்களை கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. தன்னார்வலர்களை கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இந்த வகுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடக்கும்னா மாலை 5லேருந்து 7 மணி வரைக்கும், ஈவினிங் மட்டும்தான் 5லேருந்து 7 மணி வரைக்கும் இந்த இல்லம் தேடி கல்வி நடத்தப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க, தன்னார்வலர் தான் வந்து பண்ணுறாங்க. அடுத்து நான் முதல்வன் திட்டம். இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்க? 2022 மார்ச் 1 ஆரம்பிக்கிறாங்க. எங்கே தொடங்குறாங்கன்னா சென்னையில். இதோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்களின் திறமைகளை மேம்படுத்துதல், ஸ்கில் டெவலப்மெண்ட். அந்த இளைஞர்கள் வந்து யார் பார்த்தீங்கன்னா 18 வயதிலிருந்து 25 வயதுக்கு உட்பட்டவங்க தான் அந்த இளைஞர்கள். நான் முதல்வன் மார்ச் 1, 2022 சென்னையில் தொடங்குறாங்க. நோக்கம் வந்து ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்களின் திறமைகளை மேம்படுத்துதல். இந்த ஸ்கீம் கீழே தான் நிறைய ஸ்கீம் வரும். இந்த ஸ்கீம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ இருக்கு. அந்த ஏஐ பேர் வந்து இளையா. இந்த இளையா வந்து இது வந்து செயற்கை நுண்ணறிவு. இது ஒரு ஏஐ சேட்பாட் தான் இளையா. நான் முதல்வர் இணையதளத்தில் தொடங்கி வைப்பது, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு தொடர்பான தகவல்களை வந்து இந்த இளையா போர்ட்டல் மூலிமா நம்ம பெறலாம். ஸ்கீம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.